இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 28 2026 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 14ஆம் திருநாள், தசமி திதி, பூச நட்சத்திரம், கடகராசி, சனி வாரம். எல்லாமே சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இந்த நாள் மெயினாக பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் என்று ஒரு இடத்துக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்கும், அல்லது ஒரு இடத்துக்கு நம்ம சொல்லிட்டு வர முடியாமல் தற்காலிகமாக தள்ளி போகலாம். அவ்வளோதான் நடக்கும், வேறு ஒன்றும் பெருசாக நடக்காது. இந்த நாள் என்ன பண்ணலாம்? சிம்பிளாக சொல்லணுன்னா, காலையிலே கொஞ்சோண்டு பால் சாப்பிட்டு போங்க. பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய ரொம்ப ஒரு பாசத்துக்கும் பரிவுக்கும் நீங்கள் உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் ரொம்ப பாசமாக பார்த்துப்பீங்க. அம்மாவுக்கு என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. நிறைய கோவிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போவீங்க. நிறைய சந்தோஷமான இடத்துக்கெல்லாம் நீங்கள் கூட்டு போட்டு வரக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் வேதனை இருக்காது, ஃபார் அ சேஞ்ச் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் நிறைய சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக உங்கள் நாளான்னு சொல்கிறதோட மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை இந்த நாள் நீங்கள் நல்லபடியாக செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு, ரங்கநாயகி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% பிரயாணம் உண்டு. எங்கேயாரும் போவீங்க, ஜாலியாக ட்ரிப்பு, ஒரு இன்பச் சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விற்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலம் அல்லது ஒரு வியாபாரம், இதெல்லாம் இன்றைய நாள் விற்பனையாகக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஏதோ ஒரு குஷியான ஒரு மேட்ரு வரப்போகுது, அதனால் உட்காந்து அதை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பணவரவுகள் இருக்கும். சனி திரிகோணத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பணவரவுகளுக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா சந்திரனுக்கு சனி தொடர்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தாராளமான பணவரவு, நல்லா செலவு பண்ணுவீங்க. சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுவீங்க. ப்ரொவிஷனரி ஸ்டோருக்கு போயிட்டு நல்லா ஜம்முன்னு வாங்குவீங்க. நிறைய உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவாகும். இன்ஃபேக்ட் ஃபேமிலிக்காக, தாயாருக்காக ஒரு சில பேர் செலவு பண்ணுவீங்க. ஒரு சில பேருக்கு பிபி சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மாத்திரைக்காக செலவு பண்ணுவீங்க. ஆக மொத்தம் இந்த நாள் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடிய, ஒரு இன்பத்துக்காக, உங்களுடைய ஹெல்த்துக்காக செலவு பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள். குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகமாக இருக்கும். பிரயாணங்களுக்காக செலவுகள் அதிகமாக இருக்கும். பெரிய சந்தோஷமான விஷயத்திற்கு, ஆடம்பரமான செலவுகளுக்கு அதிகமாக ஒரு பணத்தை நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் உங்களை வேண்டாம் வேண்டான்னு சொல்லி உங்களை ஒதுக்கினாங்களோ அத்தனை பேர் உங்களை வந்து பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அமோகமான நாள். மனசுக்கு இனிமையான நற்செய்திகள் எல்லாமே தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் புவனேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. சந்திரன் போய் உச்சம் பெற்று மறைவு ஸ்தானத்தில் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக இடமாற்றம் ஏற்படும். சந்திரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடியதே பேசிங்கன்னா ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம். அதில் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக இடமாற்றங்கள் கொடுக்கும். ஒரு சில பேர் வெளியூர் பிரயாணம் இருக்கும். ஒரு சில பேருக்கு தாயாருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம். இல்லைன்னா வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனைன்னு சொல்லி வரலாம். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சத்த கவனமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, பொறுமையாக செயல்படும் போது வெற்றி நமக்கு உறுதி. இன்று நாள் அதை தான் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். தைரியமாக இருக்கலாம். ஏன்னா லாபத்தில் குரு இருக்கிற வரைக்கும் உங்களை அசைக்க முடியாது. தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையில் நீங்கள் 100% முதல் நின்று ஒரு விஷயத்தை முடிப்பீங்க. முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. பணம் வந்துட்டு இருக்கும். மணி கம் டுடே கோ டுமாரோ யா அப்படிம்பரல அந்த மாதிரி பணத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த நாள் நல்ல பண வரவுகள் இருக்கும். அட் தி சேம் டைம் உங்களால் ஆன தான தர்மங்களை செய்வீங்க. மெயினாக ஃபுட்டு வாங்கி கொடுப்பீங்க, அன்னதானம் செய்வீங்க.
ஒரு சந்தோஷத்திற்காக விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுது. எந்த விஷயத்துலையுமே நன்மைகள் மட்டுமே அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடம் சும்மா ஜாம் ஜாம்னு இருக்கு. தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஆனந்தத்தை பார்ப்பீர்கள். நிறைய இடங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 10 பேருக்கு உதவுன்னா முதல் ஆளாக வந்து நிற்பீங்க. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த நாள் வேலை கிடைக்கிறதுங்கிறது உறுதி, அதில் டவுட்டே கிடையாது. ஜீவனஸ்தானம்னு ஆக்டிவேட் பண்ணுறதே சனி. சனியுடைய நட்சத்திரம் பூசம். இன்றைய நாளே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. சந்திரன் நின்ற நட்சத்திரம் சனி. அமோகமான ஒரு நாள். ரொம்ப பழைய ஆட்களெல்லாம் பார்ப்பீங்க. ஓல்டு சோல். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு சார், அவர் ஒரு திடீர்னு பார்த்தார் சார், அப்புறம் ஏதோ தெரியும்னு சொல்லி ஒரு ரெஃபர் பண்ணார். எப்படி வரும்னே தெரியாது. ஹெல்ப் எங்கிருந்தா வரும், அவ்வளோதான். சத்யநாராயண சுவாமி வழிபாடு பண்ணது ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோல்டுங்க, ஜாக்பாட்டுங்க. பாக்கியத்தில் உட்காந்துருக்காரு சந்திரன். தாயார் மூலியமா அதிர்ஷ்டம், அம்மா மூலியமா அதிர்ஷ்டம், பாட்டி மூலியமா அதிர்ஷ்டம். இன்றைய நாள் சிம்பிள் சொல்யூஷன், பெரிய பரிகாரம்லாம் கிடையாது. எந்திரிச்சொன்னா தலை குளிங்க, அவ்வளோதான் பரிகாரமே. நதி போய் வீட்டு பக்கத்தில் ஓடுதா, நதிக்கு போய் குளிச்சுட்டு வாங்க. சமுத்திரம் பக்கத்தில் இருக்கா, கடல் பக்கத்தில் இருக்கா, போய் ஒரு குளியல் போட்டு வாங்க. என்ன வேணுமோ அது கிடைக்கும். அதாவது உங்கள் மனசில் மட்டும் கிடையாது, உங்கள் ஆத்மா, உங்கள் சோல் செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் நதிகளில் குடிக்கும் பொழுதும் சமுத்திரங்களில் நம்ம குளிக்கும் போதும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அதனால தான் போய் எதாவது போயிட்டு வந்தோம்னா தோஷம்னா ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பிராப்தம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு கடல் கடந்து அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஜூன்லேருந்து விருச்சிக ராசி சும்மா கொண்டாட்டம் தான். யாரெல்லாம் விருச்சிகம் சரியில்லை, இவன் தண்டம் தண்டம்னு சொல்கிறாங்களோ, ஐயா அவன் பெரிய ஆளையா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மாறப்போகிறது. அவ்வளோ அளவுக்கு இனிமையான விஷயங்கள் நடக்கும். ஜூன்லேருந்து உங்களெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது, பட்டம் பறக்கும். இது இந்த பட்டம் எப்படா கீழே விழுகுன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைம் தான். சூப்பராக இருப்பீங்க. அது இன்னிலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுறது. நன்மையாகவே நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கட்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகமாக பல காரியங்களை முன்னெடுத்து வைத்து ஜெயிப்பீர்கள். திடீர்னு பணம் வரும், யாராவது கொடுப்பாங்க. உதவிகரமாக நிற்பார்கள். ஒரு சில பேருக்கு திடீர்னு பணம் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அதுவும் நல்லபடியாக கொடுப்பீங்க. ஜென்மாந்தரமான பந்தம்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் நம்மளை விட்டு சில விஷயங்கள் தூரம் போகும்போது கஷ்டமாக இருக்கும். அது நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், பகையினால் கூட இருக்கலாம். தப்பாக நம்மளை, அதாவது ஒன்றுமே பண்ணாமல் நம்ம தப்புங்கிற மாதிரி அவங்க எடுத்துட்டு அது இதெல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. தைரியமாக இருங்க, கோவப்படாமல் இருங்க, சரியாயிடும். இந்த நாள் எந்த விஷயத்துக்காகவும் பொய் சொல்லாதீங்க. கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. எல்லாமே நன்மையாகவே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே புதுமையாக நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வருதுன்னாவே சந்தோஷம். முழு சந்திர பலம் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் வந்து பெண்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. தாய்மார்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முழுசாக தெய்வ சக்தி இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அதனால் பொதுவாகவே எல்லா விஷயங்களும் தாராளமாக இருக்கும். பண வரவு தாராளமாக இருக்கும், பொருள் வரவு தாராளமாக இருக்கும். விவசாயிகளுக்கெல்லாம் சும்மா வேற லெவலில் இருக்கும். இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் கடன் தீரும். எப்படியாரு கடன் தீரும். கொஞ்சமாறு கடன், இஎம்ஐயில் வாங்கியிருக்கிற கடன், எப்படியோ ஒரு கடன் மொத்தம் இந்த நாள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது கடை போட்டிருக்கீங்க, கடை வீதியில் என்னோட கடை இருக்குது சார், ஆயில் கடை வச்சுருக்கேன், செக்கு எண்ணெய் கடை வச்சுருக்கேன், என்ன வேணால் வைங்க, மொத்தம் இந்த நாள் வியாபாரம் நல்லா இருக்கும். லீஸுக்கு புது விஷயத்தை நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. நிறைய பேர் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி ஒரு விஷயத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நாள். ஜாம் ஜாமன் இருப்பீங்க. பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்குது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்கள் பக்கத்திலே இருக்கார்.
இன்றைய நாள் வந்து ரொம்ப நாளாக முடியாத காரியங்கள்லாம் முடியும். உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியாக போயிடும். எதுலேயுமே திருப்தி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருப்பீங்க. முழு சந்தோஷத்தோடு இருப்பீங்க. 10 பேருக்கு உதவிகரமாக இருப்பீங்க. தான தர்மங்கள் செய்வீர்கள். அருமையான ஒரு காலகட்டம். எந்த கவலையும் இல்லை. சூப்பராக இருப்பீங்க. ஒரே விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிடும். சீக்கிரமாக உங்கள் வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகிறது. அதுக்கான ஆயுத்த பணிகள் நடந்துகிட்ருக்கு. வர ஜூன்லேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, தெய்வம். அதுவும் இங்கே தரமாக தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமே மீனராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது. அதனால் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய ஆலயங்களுக்கு செல்லுவீங்க. நிறைய கோவில் பூஜை புனஸ்காரம், ஆன்மீகம், ட்ராவலு, தான தர்மங்கள், கும்பாபிஷேகம், நல்ல காரியங்கள், இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நீங்கள் அடுத்த 1 வருஷத்துக்கு வந்து பேக் பண்ணி வச்சுக்கணும். இந்த நாள் இங்கேயா, ரைட், அதை எடுத்து வச்சுக்கோ, ஷெட்யூல் போட்டு வச்சுக்கணும் 1 வருஷத்துக்கு. அந்த மாதிரி போயிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும். அங்கே போனாவே உங்களுக்கு எனர்ஜி. 10 பேர் பார்த்தோன்னா ஒரு எனர்ஜி இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் மீனம், 2வது மகரம், 3வது விருச்சிகம், 4வது கன்னி. இந்த 4 ராசிகளுக்கும் இன்றைய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். எல்லாருடைய சப்போர்ட்டும் ஆதரவும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லாருக்குமே இதே மாதிரி மனசாந்தி இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.